இங்க வெற்றியை போய் சேரதுக்கு குறிப்பிட்ட பாதைன்னு எதுவுமே கிடையாது. உன்னை சுத்தி இருக்கிறதெல்லாம் கரடு முரடான தரிசான ஒரு பூமி. இதுல உனக்கான பாதையை நீ தான் உருவாக்கிக்கணும். ஏன்னா வெற்றிங்கிறது நம்ம எல்லாம் நினைக்கிற மாதிரி நம்ம போய் சேரக்கூடிய இடம் இல்லை. நம்ம உருவாக்குற அந்த ஒரு பாதை தான் நம்மளோட உண்மையான வெற்றி. ஸோ ஸ்டார்ட் மேக்கிங் யுவர் ஓன் பாத். உன்னோட சொந்த பாதையை நீயே உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணு. அப்படி உன்னோட சொந்த பாதையை நீ உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு உனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கமிட்மெண்ட் வேணும். நம்ம எதை பண்றோம், ஏன் பண்றோம், எதுக்காக பண்றோங்கிற கமிட்மெண்ட் உன்னோட மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கணும். ஸோ நீ ஒரு டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டியா, ஒரு பேப்பர் எழுதி ஐ எம் டாக்டர் அப்படின்னு நீ எழுதி வச்ச பேப்பரோட ரூம்ல ஒட்டி வை. நீ எப்பெல்லாம் டிமோட்டிவேட்டடா ஃபீல் ஆகுதோ அப்ப அந்த கோட்டை பாரு. அந்த ஒரு கோட்டை மோட்டிவேட் பண்ணும். சரியா? ரெண்டாவது விஷயம் டிசிப்ளின். நம்ம எதை எப்ப பண்ணணும், நம்ம எதை எப்ப பண்ணக்கூடாதுங்கிற டிசிப்ளின் உன்னோட வாழ்க்கையில் வேணும். படிக்கக்கூடிய நேரத்தில் படிக்கணும், தூங்கக்கூடிய நேரத்தில் தூங்கணும், ரெஸ்ட் எடுக்க வேண்டிய இடத்துல ரெஸ்ட் எடுக்கணும். இப்படி நீ டிசிப்ளினா இருந்தா அப்படின்னா உனக்கான கேரக்டர் அது உருவாக்கும். அந்த ஒரு கேரக்டர் தான் நீ யாருங்கிறத இந்த உலகத்துக்கு மத்தியில் ப்ரூவ் பண்ணும். சரியா? மூணாவதா ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், டிசிஷன் எடுக்கிறதுக்கு துணிச்சல் இருக்கணும். நம்மளால எல்லா நேரத்திலும் எல்லா விஷயத்துக்கும் எஸ் சொல்லிட்டு மட்டும் இருக்க முடியாது. சில விஷயங்கள்ல நம்ம நோ சொல்லி தான் ஆகணும். அந்த நோ சொல்லக்கூடிய இடத்துல நம்ம துணிச்சலா தைரியமா நோ சொல்றதுக்கு தைரியம் வேணும். அந்த தைரியம் இருந்தா மட்டும் தான் உன் வாழ்க்கையில நீ டிசிப்ளினா இருக்க முடியும். சோ நாளைக்கு உன்னோட ஃப்ரெண்ட் கால் பண்ணி கூப்பிடுவான், மச்சான் நான் கேம் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கேம் விளையாடலாம் வாடா அப்படின்னு.